ஹாய்ங்க. இன்றைக்கி யூஜிடியாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிலர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆயிலர் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா பை ஆஃப் என் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தரலாமா? ஆயிலர் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் என் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரைம் டு இட் is denoted by of n. By of n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. n into 1 minus 1 by b 1 minus 1 by q 1 minus 1 by r எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த p q r அப்படிங்கிறதுலாம் என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். இந்த abcங்கிறதோட பவர் வேல்யூஸ் ஆகும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இப்போ என்னன்னு சொல்லிடுதுங்களா? ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரைம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரிலேட்டிவ் ப்ரைம்னா என்னது அப்படின்னா கோப்ரைம் அப்படின்னாலும் ரிலேட்டிவ் ப்ரைம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பரோட பாருங்கள் 30 11 எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த 30 11ஓட காமன், ஓகேங்களா, இதோட காமன் டிவைசரோட வேல்யூ 1. அதாவது ஹச்சிசிஎஃபோட வேல்யூ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோப்ரேம் இல்லைன்னா ரிலேட்டிவ் பிரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ தான் நம்ம கான்செப்டுக்குள்ளே வரோம். ஓகேங்களா? என்னது ஆயிலர் ஃபங்க்ஷனா என்னது அப்படின்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் 12ன்னு நான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 12ங்கிற நம்பரை நான் கன்சிடர் பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும்? 11 வரைக்கும். பாசிட்டிவ் இன்டிஜர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியும். ஸோ 1லேருந்து 11 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 12 விட கம்மியாக எவ்வளோ, அதாவது கோப்ரேம்ஸ் இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா பை ஆஃப் என். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் நம்பருக்கு கீழே, இப்போ நான் 12ன்னு எடுத்துக்கிட்டேங்கிறதுனால 11 வரைக்கும் எவ்வளோ கோப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறதா என்னது அப்படின்னா பை ஆஃப் என். அதுதான் ஆயிலர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரைம் கோப்ரேம்னா என்ன பண்ணுவோம்? அதை ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு அது கோப்ரேம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது கோப்ரேமா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு கீழே பிலோ, ஓகேங்களா? ஸோ 12 அப்படின்னா 12க்கு கீழே அந்த 12க்கு கம்பைன் ஆகக்கூடிய கோப்ரேம்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபைன் பண்ணுறதா என்னது அப்படின்னா எய்லர் ஃபங்க்ஷன். அந்த எய்லர் ஃபங்க்ஷனை பை ஆஃப் என்னு சொல்லுவாங்க. பை ஆஃப் என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? அதாவது இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நான் 12ங்கிறது அந்த நம்பர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 12 விட கம்மியாக இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் என். அப்போ இதை விட கம்மியாக இருக்க நம்பர்ஸ் என்னது? 1லேருந்து 11 வரைக்கும். அப்போ இந்த 12ஓட கம்பைன் ஆகக்கூடிய கோப்ரேம்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஆயிலர் ஃபங்க்ஷன். அதை ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? பாருங்கள், நோட் பாருங்கள். n ஈக்குவல் டு ஏபி வேர் ஏ காமா பி, ஏ அண்ட் பி ஆர் ப்ரைம் டு அனதர். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? இதில் என்னங்கிறது ஏபி, என்னங்கிறது ஏபி, ஏயும் பியும் ப்ரைம் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பை ஆஃப் என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி. அதாவது இப்போ நான் என்னோட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 6 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3. 2வும் ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? பவர் வேல்யூஸ் இல்லாமல் வெறும் நம்பர் 2 3 இப்படி வந்துச்சு அப்படின்னா இதோட பை ஆஃப் எம், இதில் இருந்து ஏபின்னு எடுத்துகிட்டு பை ஆஃப் என் வேணும் அப்படின்னா பை ஆஃப் 2 பை ஆஃப் 3 கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது ஃபார்மேட். ஓகேங்களா? ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்காங்க, பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து பி இஸ் ப்ரைம் தென் பை ஆஃப் பிஆர் ஈக்குவல் டு பிஆர். அப்படின்னா பிஆர்னா என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸில் பவர் வேல்யூ, அதாவது 3 7 3 பவர் 9. வேறு எந்த மல்டிபிள் வேல்யூஸுமே வராது, 3 மட்டுமே இருக்கும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ ஒரு வேல்யூ 27ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது மட்டும் எப்படி இருக்கும்? 27 9 திரும்ப போட்டால் கிடைக்கும் 3. அப்போ 3 க்யூப்னு வருது பாருங்கள். அதாவது 3 பவர்லேயே 3 க்யூப்னு இல்லை, 3 பவர் 4 கூட வரலாம். ஓகேங்களா? கீழே ஒரு வேல்யூ இன்ட்டு 2 பவர்லாம் இல்லாமல் வெறும் சிங்கிள் வேல்யூவாக என்ன இருக்கும் அப்படின்னா பவர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணணும் அவசியம் கிடையாது, இதே ஃபார்முலா யாவது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ வரதுனால இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். இன் எவாலுவேட்டிங் பை ஆஃப் என் வி கேன் கவுண்ட் 1 ஆல்சோ. நீங்கள் பை ஆஃப் என் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாலே அந்த 1ங்கிற நம்பர் என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது 3வது பாயிண்ட். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்கள். சம் ஆஃப் தி பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் என் அண்ட் ப்ரைம் டு இட் இன்க்ளூடிங் யூனிட்டி இஸ். என்னால் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இது நம்பர் ஆஃப்,
எத்தனை பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது, அதாவது எத்தனை ரிலேட்டிவ் பிரேம் இருக்குது. இந்த எண்ணோட ரிலேட்டிவ் பிரேம் இதை விட எண்ணை விட கம்மியாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் பிரேம்ஸ் எத்தனை இருக்குன்னு ஃபைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஐலர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இது என்னது அப்படின்னா சம் ஆஃப் தி, அந்த சம் ஆஃப் தி பாசிட்டிவ் இன்டிஜர், இது நம்பர் ஆஃப் தி பாசிட்டிவ் இன்டிஜர், இது சம் ஆஃப் தி பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் n அண்ட் ப்ரைம் டு இட்டாக இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபைன் பண்ணலாட்டி ஃபைன் பண்ணலாம்னு சொன்னாலும் சொல்லாட்டி என்ன இருக்கும், கண்டிப்பாக இந்த ப்ரைம் டு இட் கண்டுபிடிக்கும் போது ஒன்றுங்கிறதே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேர்த்து தான் போடுவோம். ஓகேங்களா. ஸோ வேல்யூ அது ஃபைன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இது நம்பர் ஆஃப் இது வந்து சம் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகேங்களா. அப்போ நான் கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ. ஓகேங்களா. இப்போது இந்த 12க்கும் இந்த 12க்கு இந்த சைடு இருக்க கோப்ரேம்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா, அந்த கோப்ரேம்ஸை ஆட் பண்ணுற வேல்யூ. ஓகேங்களா. அது என்னது, அது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 n × π of n அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா. அடுத்து if t1 t2 t3 etc tr including 1 and n are the divisor of n, then π of t1 π of t2 plus etc π of tr equal to n. இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. ஓகேங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், நான் ஈஸியாக ஒரு 6ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ 6ஓட டிவைசர்லாம் என்னது 1 2 3, அப்புறம் 3 அளவு போடுமா, அடுத்து 6. கரெக்டுங்களா. இது இந்த 6ங்கிற நம்பர் எதாலும் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும் இல்லையா. இப்போது இதுக்கு நம்பர் ஆஃப் இந்த 1க்கு π of 1 ப்ளஸ் π of 2 ப்ளஸ் π of 3 ப்ளஸ் π of 6 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது 6ஆக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. இதோட டிவைசர் எடுத்துக்கிட்டு அந்த டிவைசருக்கு π of கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னாவே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஒரு சம் போட்டதுக்கப்புறமாக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேங்களா. கண்டிப்பாக π of 1ஓட வேல்யூ 1 தான். ஓகேங்களா. π of 1ஓட வேல்யூ 1, π of 2ஓட வேல்யூ 1, π of 3ஓட வேல்யூ 2, π of 6ஓட வேல்யூ 2 × 3 இல்லையா. ஸோ 2 × 3, ஸோ 2 × 2 4. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 1 + 2 + 2ன்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6 = 6ன்னு கிடைக்கும். இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த சம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகேங்களா. மேட்டுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது 1 2 ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட டிவைசஸ் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கலேன், அந்த டிவைஸருக்கு நீங்கள் பை வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அது என்னவாக இருக்கும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது என்ன இருக்கும் அப்படின்னு. ஓகேங்களா. இது எப்படி π of 1 π of 2 π of 3 π of 6 இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ கீழே நீங்கள் சம் போடும்போது உங்களுக்கு க்ளீனாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. பாருங்கள். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர் லெஸ் தென் n அண்ட் ப்ரைம் டு இட் வென் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 720 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 720 கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிங்க. இந்த எல்சிஎம் வந்து எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ்லேயே போடுங்க. ஓகேங்களா. அப்போ 2 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது, 3 வந்து ஒரு 2 டைம்ஸ் இருக்குது, 5 வந்து 1 டைம் இருக்குது. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இதுக்கு முன்னாடியே ப்ரைம் நம்பர்ஸில் நம்ம படிச்சிட்டோம். அப்போது இது எப்படி எழுதுவீங்க, q power p r power c எக்ஸெட்ரான்னு போகும். இந்த PQRக்கு தான் இங்கே வேலை. ஏன்னா π of n முடிக்க என்ன ஃபார்முலா, n × 1 - 1/b 1 - 1/q × 1 - 1/r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ இங்கே ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு தேவை. அப்போ இந்த பவர் வேல்யூஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. அப்போ என்னென்ன வேணும், ப்ரைம் நம்பர்ஸ் இந்த வேல்யூ தானே. அப்போது n × அப்போ என்னோட வேல்யூ 720 × 1 - 1/2 1 - 1/3 1 - 1/5. இதை ஸ்ட்ரைட்டாகவே கூட எழுதிடலாம். கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா இங்கே 2 இருந்துச்சு அப்படின்னா 1/2, 3 இருக்குது அப்படின்னா மேலே வந்து அதை விட 1 கம்மியாக வரும் 2/3, 5 இருக்குது அப்படின்னா மேலே 1 -1 போடுறதுனால இதை கிராஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணும்போது 1 மைனஸ் ஆயிரும். ஸோ 4/5. ஓகேங்களா. இப்போ என்ன 2ஆல் இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் 360. இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 120. இதை 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 24. ஓகேங்களா. ஸோ 24 × 2 × 4 கிடைக்கும் 8. ஸோ 24 × 8 போட்டிங்க அப்படின்னா 192 கிடச்சிருச்சு. ஓகேங்களா. அப்போது இந்த எண்ணோட 720 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே ஓகேங்களா, அதாவது 1லேருந்து 171 வரைக்கும் எத்தனை கோஃப்ரேம் இந்த 172ங்கிற நம்பருக்கு 720ங்களா. ஸோ 720 அப்படின்னா 720க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும், 719 இருக்கும். ஓகேங்களா. 720க்கு முன்னாடி என்ன இருக்கும், 719 இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த 720 அப்படிங்கிற நம்பருக்கு ஓகேங்களா இதை விட கம்மியாக எத்தனை மொத்தமாக எவ்வளோ கோப்ரேம்ஸ் இருக்கும் அப்படின்னா 192 கோப்ரேம்ஸ் இருக்கும்.
புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்டிஜர் லெஸ் தென் n அண்ட் prime to it when. இங்கே என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 729. இப்போ என்னோட வேல்யூ 729 எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் அப்படியே 729க்கு அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? எல்சிஎம் கிடைக்கிறது 3 பவர் 6. ஓகேங்களா? இது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், இந்த பிஆர் அப்படிங்கிற ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாமா? பை ஆஃப் என் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, பை ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு 1 - 1/b. இங்கே ஒரே ஒரு ப்ரைம் வேல்யூ தான் இருக்குது. அப்போ பியோட நிறுத்திக்கலாம். க்யூ வேணும் அப்படின்னா அடுத்த வேல்யூ எடுத்து இங்கே அடுத்த ப்ரைம் இருந்தால் தான் அடுத்த ஃபார்முலா எடுக்கணும். இப்போ ஒன்றுங்கிறதுனால இந்த ஃபார்மேட் மட்டும் எடுத்தாச்சு. இப்போ என்னோட வேல்யூ 729 இன்ட்டு பியோட வேல்யூ அளவு கீழே இருக்க தான் பி, ப்ரைம் நம்பர் என்ன இருக்குது 3. இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இது கிராஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2/3. இந்த 3ஆல் இதை அடிச்சு கொடுத்து 243 இன்ட்டு 2. ஸோ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அதாவது 729க்கு கீழே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1லேருந்து 728 இருக்கு இல்லையா? இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்குல்ல நம்பர்ஸ், அதில் இந்த 729க்கு எத்தனை கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது, ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 486 கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், ஹவு மெனி நம்பர்ஸ் இன்க்ளூடிங் யூனிட்டி. சொல்லலாட்டி நமக்கு என்ன தெரியும், யூனிட்டியை சேர்த்து போகணும் தான் தெரியும். லெஸ் தென் 210 அண்ட் ப்ரைம் டு இட். அதே தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூடிங் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்த்துருக்காங்க. சொன்னாலும் சொல்லலாட்டி யூனிட்டி இந்த யூனிட்டிங்கிறது இந்த பை ஆஃப் என் கண்டுபிடிக்கும் போது அந்த 1ங்கிற வேல்யூ என்ன பண்ணிப்போம், இன்க்ளூடிங் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ 210ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்சிஎம் ஃபார்மேட் கண்டுபிடிங்க. 2, 3, 5, 7. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே ப்ரைம்ஸ் தான். அப்போது 210 இன்ட்டு, ஓகேங்களா, இங்கே 2 இருக்கிறதுனால 1/2. 3 இருந்துச்சுன்னா கீழே இதில் 1 மைனஸ் ஆகலையா, ஸோ 2/3. 5 இருந்துச்சுன்னா மேலே 4. ஏன்னா 1 - 1/5 அப்படின்னா இதை கிராஸ் பண்ணால் 5 - 1 4/5 ஆயிரும். 7னா மேலே 1 மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க, 6/7. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 2, 3, 5, 7. அப்போ இந்த 2, 3, 5, 7 எல்லாத்தையும் மல்டி பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே இருக்க வேல்யூ மல்டிபிள் பண்ணால் போதும். 8 6 48. ஓகேங்களா? புரியுதுங்களா? அதாவது 210க்கு கீழே எவ்வளோ, 210ஓட கம்பேர் ஆகக்கூடிய கோப்ரைம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48 கோப்ரைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட் தி சம் ஆஃப் தி பாசிட்டிவ் இன்டிஜர் இன்க்ளூடிங் யூனிட்டி விச் ஆர் லெஸ் தென் 600 ப்ரைம் டு இட். ஓகேங்களா? 600க்கு கீழே இருக்கக்கூடாது, 600க்கு கீழே இருக்கக்கூடிய கோப்ரைம்ஸ் எவ்வளோ, 600க்கு கம்பேர் பண்ணக்கூடிய அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய கோப்ரைம்ஸை கண்டுபிடிச்சி சம் ஆஃப் தி, நம்பர் ஆஃப் தி கேட்கல, சம் ஆஃப் தி, அந்த கோப்ரைம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு என்னா பை ஆஃப் என். அப்போ இதுக்கு பை ஆஃப் என் தேவைப்படுறதுனால பை ஆஃப் என் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எல்சிஎம் அப்போ என்ன இருக்குது, 2 3 டைம்ஸ் இருக்குது, 3 வந்து 1 டைம் இருக்குது, 5 வந்து ஒரு 2 டைம்ஸ் இருக்குது. எழுதிட்டிங்களா? நமக்கு பை ஆஃப் என் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, என்னென்ன ப்ரைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? என்னென்ன ப்ரைம் நம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. என்னென்ன ப்ரைம் இருக்குது, 2, 3, 5 இருக்கு இல்லையா? அப்போது 2க்கு 1/2, 3 இருந்துச்சுன்னா 2/3. ஏன்னா 1 - 1/3ன்னு வரும்போது இது 2/3 ஆயிரும். அடுத்து 1 - 1/5 அப்படிங்கிறப்போ 4/5 ஆயிரும். ஓகேங்களா? இந்த 2, 3, 5ஆல் எதை அடிச்சு கொடுக்கலாம், இந்த வேல்யூ அடிச்சு கொடுக்கலாமா? இந்த வேல்யூ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 20 கிடைக்குது. ஸோ 20 × 8 போட்டிங்க அப்படின்னா 160. அப்போ பை ஆஃப் என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன். இங்கே சம் ஆஃப் தின்னு கேட்டிருக்கிறதுனால 1/2 இன்ட்டு என்னோட வேல்யூ 600, பை ஆஃப் என்னோட வேல்யூ 160. ஓகேங்களா? ஸோ 2ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 300 கிடைக்கும். ஓகேங்களா? 8 ஒரு 3 0. புரியுதுங்களா? சரி, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லட்டுங்களா? ஒரு ஃபார்மேட்டுக்காக குட்டி குட்டி வேல்யூஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இது அடிஷ்னல். பை ஆஃப் 1ஓட வேல்யூ 1 தான். ஓகேங்களா? பை ஆஃப் 2ன்னு என்ன அர்த்தம், 2வை விட கம்மியான வேல்யூ எத்தனை இருக்குது, 1 மட்டும்தான் இருக்கும். 2வை விட கம்மியான, அதாவது அந்த எண்ணுங்கிற வேல்யூ எடுக்கும்போது கீழே என்ன பண்ணணும், லெஸ் தென் 2. 2வை விட கம்மியாக என்ன வேல்யூ இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 1 மட்டும்தான், அதோட கோப்ரைம் வந்து 1 மட்டும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3ஐ விட கம்மியான வேல்யூஸ் என்ன இருக்குது, 1ம் 2ம் இருக்குது. இது 2க்கும் 3க்கும் சம்மந்தமான வேல்யூஸ் கிடையாது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்படியும் சொல்லலாம், இது வந்து ப்ரைம் நம்பர் தானே, 3ங்கிறது ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் அப்படின்னா P-1 என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ -1. இப்போ 5ங்கிறது ப்ரைம் நம்பர், -1 போட்டிங்கன்னா 4. இப்போ 7ங்கிறது ப்ரைம் நம்பர், அதோட 1 கழிச்சிங்க அப்படின்னா 6.
அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 9 கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கும். 11 கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு ப்ரைம் இல்லையா? ஸோ 11ங்கிறது ப்ரைம் அப்படின்னா அப்போது அதுக்கு எத்தனை, அதை விட கம்மியாக எத்தனை கோப்ரைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 10. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ கொஸ்டின் இப்படி கூட கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பை ஆஃப் 23 கண்டுபிடிச்சு வைக்கலாம். 23ங்கிறது என்னது அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ். 23ங்கிறது ப்ரைம் நம்பர். அப்போது இதுக்கு பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பை ஆஃப் 23 எவ்வளவு அப்படின்னா இதுக்கு கோப்ரைம் நம்பர்ஸ், இதோட கனெக்டிவிட்டி ஆகக்கூடிய கோப்ரைம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 22. அதாவது p-1ங்கிறது ஃபார்முலா. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ -1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த 3, 5, 7லாம் ஃபைன் பண்ணிடுவீங்களா? இந்த வேல்யூக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3க்குற வேல்யூக்கு 1 விட இது ரெண்டுமே என்னது அப்படின்னா 3ஆல் வகுப்படக்கூடியத எண்கள். அப்போ 1, 2 வேல்யூ. ஓகேங்களா? இதெல்லாம் என்னால் போட முடியாது, நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 4 பாருங்களேன். 4 விட கம்மியான இருக்கும் 1, 2, 3 இருக்கும் இல்லையா? இப்போ இந்த 4 கொடுத்துருக்கிறதுனால 4ங்கிறது 2ஆல் வகுப்படும், இந்த 2ஆல். ஓகேங்களா? இந்த 4க்கும் 2க்கும் என்ன இருக்குது அப்படின்னா காமன் ஃபேக்டர் 2ங்கிறதுனால இந்த 2 மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1, 3 ஆச்சு. 5க்கு போட்டுருவீங்க. 6க்கு 1, 2, 3, 4, 5. 6ங்கிறது எதாலலாம் வகுப்படும்? 2ஆலையும் 2ஆல் வகுப்படும் இல்லையா? அப்போது 2 வராது. 3ஆல் வகுப்படும், அதுவும் வராது. இப்போ இந்த 6ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6, 4 காமனாக எதால் வகுப்படும்? பாருங்கள், 6, 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆல் வகுப்படும், அதனால் எடுத்துக்க முடியாது. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆல் வகுப்படும், எடுத்துக்க முடியாது. 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 காமனான வகுத்தல் என்ன இருக்குது? 2ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 6ஐயும் 4ஐயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2ஆல் வகுக்கும்போது 3, 2. அப்போது காமன் டிவைசர் 1 இருந்தால் தான் அது கோப்ரைம். இங்கே 2ஆல் வகுப்பட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா 1, 5. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ 6 கொடுத்துருக்காங்களா? 6 எப்படி பிரிக்கலாம்? இங்கே போடுறேன். இப்போது 6 கொடுத்துருக்காங்களா? என்னோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்களா? 6 எப்படி பிரிக்கலாம்? பை ஆஃப் இது 6 எப்படி பிரிக்கலாம்? 2, 3ன்னு பிரிக்கலாம். இது ஒரு ப்ரைம், இது ஒரு ப்ரைம். ஓகேங்களா? ஸோ 2க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2க்கு என்னது 1. ஸோ 1 அடுத்து ப்ளஸ் 3க்கு 1. ஸோ பை ஆஃப் 6ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 2. அப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 6 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அப்போது n கூட எழுதலாம் 2 × 3ன்னு எழுதலாம். அப்போ பை ஆஃப் n வேணும்னா என்ன ஃபார்முலா? n × 1 - 1/b 1 - 1/q. அதான ஃபார்முலா. இதான ஃபார்முலா. ஏன்னா 2 டிவைசர் இருக்குது. அப்போ இது p, இது q. ஏன்னா பவர் வேல்யூ நமக்கு தேவையில்லை, இங்கே இந்த கீழே இருக்க வேல்யூ தான் நமக்கு தேவை. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? என்னோட வேல்யூ அளவு 6 × 1 - 1/b. அப்போது இங்கே 2 இருக்குது இல்லையா? அப்போ 2 இருந்துச்சுன்னா கிடைக்கும் 1/2. 3 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2/3. ஏன்னா 1 - 1/q அப்படிங்கிறப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 3ஆல் அடிச்சு கொடுத்தா கிடைக்கும். எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணி சின்ன நம்பராக இருந்தால் கூட நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? யூஸிங் ஐலர் ஃபங்க்ஷன் பை ஆஃப் 8. இப்போ பை ஆஃப் 8ஓட வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூ அளவு இங்கே 8. ஓகேங்களா? 8 எப்படி போடலாம்? 8 2ஆல் போட்டோம் அப்படின்னா 2, திரும்ப 2ஆல் போட்டால் 2. ஓகேங்களா? அப்போது இது எப்படி எழுதலாம்? 8ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 2³ அப்படி எழுதலாம். அப்போ 2 மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ பை ஆஃப் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n × ஒரு ப்ரைம் மட்டும் தானே இருக்குது. அப்போ 1 - 1/b. அப்போ என்னோட வேல்யூ 8 × 1 - p-யோட வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 8 × 1/2 அடிச்சு கொடுத்தா எனக்கு கிடைக்கும் 4. இப்போ இதோட ஆன்சர் என்னது? 4. ஓகேங்களா? பை ஆஃப் n = n - 1 when என்னோட வேல்யூ ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூ ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இது ட்ரூ. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பை ஆஃப் என்னோட வேல்யூ n அப்படிங்கிறப்போ n - 1 சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோட வேல்யூ ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா என்னோட வேல்யூ ப்ரைமாக இருந்துச்சு, இந்த என்னோட வேல்யூ ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா? என்னோட வேல்யூ ப்ரைம் அப்படின்னா பை ஆஃப் என்னோட வேல்யூ n - 1. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? அதுதான் அடுத்து ஹவு மெனி பாசிட்டிவ் இன்டிஜர் அப் டு 10 ஆர் ரிலேட்டிவ் ப்ரைம் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 10ஓட எவ்வளோ ஹவு மெனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பை ஆஃப் n கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ 10 எப்படி எழுதலாம்? 10 2 போட்டோம்னா 5. அப்போது 10 5 2 × 5ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ பை ஆஃப் n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n ×
இப்போ 2 இருக்கிறதுனா 2 ஃபார்மில் எழுத போகிறேன். 1 மைனஸ் 1/b ஓகேங்களா. அடுத்து 1 மைனஸ் 1/q. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். என்னோட வேல்யூ 10 இன்ட்டு இது 2 5 ஓகேங்களா. 2 எப்படி எழுதுவீங்க 1/2 மேலே 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 5 எப்படி எழுதுவீங்க 4/5 ஏன்னா 1 மைனஸ் வரும்போது இதில் 1 மைனஸ் ஆயிரும். ஸோ 4/5 ஓகேங்களா. அடுத்து இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 5 இந்த 5ஆல் இதை அடித்து கொடுத்துடலாம். ஸோ 4. ஸோ அப்போ 10க்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது ஆன்சர் என்னது 4 ஓகேங்களா. அடுத்து ஹவு மெனி பாசிட்டிவ் இன்டிஜர் திரும்ப அதே தான். ஹவு மெனி பாசிட்டிவ் இன்டிஜர் லெஸ் தென் 600 அண்ட் ப்ரைம் டு இட் 600 கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா. இப்போது 600க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 600 எப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டோம் அப்படின்னா 300. அடுத்து திரும்ப 2ஆல் போட்டோம்னா 150. திரும்ப 2ஆல் போட்டோம் அப்படின்னா 75. அடுத்து திரும்ப 5ஆல் போட்டோம் அப்படின்னா 1 ஓகேங்களா 15. திரும்ப 5ஆல் போட்டோம் அப்படின்னா 3. அப்போ 600 எப்படிலாம் எழுதலாம் 2 cube ஓகேங்களா. அடுத்து 5 ஸ்கொயர் 6 பவர் 1 சாரி 3 பவர் 1 ஓகேங்களா. ஸோ அப்போது இதுக்கு பை ஆஃப் n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா n இன்ட்டு p 1 மைனஸ் 1/b டாட் 1 மைனஸ் 1/q அதே மாதிரி 1 மைனஸ் 1/r ஏன்னா 3 வேல்யூ வரதுனால. இப்போ என்னோட வேல்யூ அளவு 600 இன்ட்டு இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு 2 ப்ரைம் நம்பர் 2 இருக்கு இல்லையா. அப்போது 1/2. அடுத்து 5 இருக்கிறதுனால நான் 4/5. அடுத்து 3 இருக்கிறதுனால 2/3. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடலாமா. எதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இது 2 சேர்த்து 6 2 3 6 6ஆல் அடித்தா 100. இதை 5ஆல் அடித்தா 20 ஓகேங்களா. இப்போது 4 2 8 8 2 16 அப்போ 160. இதோட ஆன்சர் அளவு 160 ஓகேங்களா. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.